மோடி வந்து நிலத்துக்கு 2000 ரூபாய் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அது நல்ல திட்டம் தான். ஆமா, நிலங்கிறவனுக்கு குத்தா எப்படி? நிலம் இல்லாதவனுக்கு கொடு அந்த 2000 ரூபாய். ஆமா. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுக்குது இல்ல, அது மாதிரி நீங்க 2000 ரூபாய் வந்து அது அக்கௌண்ட்ல போடுங்க. நிலம் இல்லாதவங்களுக்கு அது பயனா இருக்கும். ஆமா, நிலம் எனக்கு அந்த 2000 வந்து அவங்க பெரிய பயிர் செய்யறது இல்ல. நிறைய பேர் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பயிர் செய்ய முடியாது 2000 ரூபாயில. அதனால அவங்க குத்தகை விட்டுடுறாங்க. அப்போ அந்த குத்தகை விட்டுட்டு வருஷத்துக்கு அவங்க ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருது. அது இல்லாம இந்த 2000 வந்து அவங்களுக்கு போனஸா அமையுது. அப்ப அது மாதிரி வந்து நிலம் இல்லாதவங்களுக்கு அது நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா அது ஒரு உதவியா இருக்குல்ல. அதுதான் நான் சொன்னேன் முதல்ல ஸ்டார்டிங்லயே. நானும் முதல்ல பேசினேன், அதான் பேசினேன். நிலங்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்களே? நிலம் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நிலம் இல்லாதவங்களுக்கு அந்த 2000 ரூபாய் கொடு, மோடி கொடுக்கட்டும். நான் வேணான்னு சொல்லலையே, மோடி கொடுக்குறது நான் தடுக்கல. எல்லாதவங்களுக்கும் கொடுன்றேன். நிலம் இல்லாதவங்களுக்கும் அந்த துட்டு கொடுங்க. ஆமா, ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறாங்கல்ல ஜனங்களுக்கு. அந்த மாதிரி அக்கௌண்ட்ல அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் அந்த 2000 ரூபாய் மக்களுக்கு அக்கௌண்ட்ல போடுங்க. இப்போ வந்து ஆதார் கார்டு நல்ல திட்டம் தானே. ஆதார் கார்டு தட்டினா வந்து யாருக்கிட்ட என்ன நிலங்குது, எத்தனை பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. நிலம் இல்லாதவங்களே நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதுங்க தட்டினா தெரியல. தினக்கூலி வேலை செய்யறவங்க, நிலம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிலம் இல்லாதவங்க இருக்கிறாங்கப்பா. இப்போ 100 நாள் வேலைக்கு போலினா கூட அந்த 2000 ரூபாய் 100 நாள் வேலையில நிறைய பேர் வேணாம்னு சொல்றாங்க. சரி, அப்ப அதை எடுத்துட்டு கூட நீங்க 2000 ரூபாய் அது அக்கௌண்ட்ல போட்டுருங்க மக்கள் ஜனங்களுக்கு. அது நல்லதா இருக்கும். ஆமா, இது வந்து தேவை. அதாவது மோடி நிலத்துக்கு கொடுக்குதுன்னு நான் வேணான்னு சொல்லல. நிலம் இல்லாதவங்களுக்கும் கொடுங்கன்ற என்னுடைய ஒப்பீனியன். அதுதான் நான் சொல்றேன். ஒப்பீனியன், நம்மளுடைய ஒப்பீனியன் அதுதான் நல்லா இருக்கும். ஆமா, ஆமா. இப்ப இது நிலங்கரவனுக்கு அந்த துட்டு ஏன் கொடுக்கணும்? இல்லாதவங்களுக்கும் அந்த துட்டு கொடுங்க. அப்போ நல்லதான். நிலங்கரவன் தான் வறுமை கோட்டில் இருக்கிறான். அப்போ நிலம் இல்லாத வறுமை கோட்டில் கோடீஸ்வரன் இருக்கிறான். நிலம் இல்லாதவன் தினக்கூலி செய்யறவங்க. நாங்க தினக்கூலி செய்யறோம். நாங்க நிலம் கிடையாது. அப்ப நீங்க அது அந்த இதுக்கு எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன செய்யுது? ஒன்னும் செய்யலப்பா. நிலம் அந்த நிலம் ஒரு கொஞ்சம் நிலம் இருந்தால் தான் கொடுப்பீங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், நிலங்கிறவங்களுக்கு தான் அந்த எலிஜிபிளாம். ஆமாம். அப்போ நிலம் இல்லாதவங்க பாதிக்கிறானா இல்லையா? அப்போ உங்களுக்கு நிலம் இல்லாதவன் யாரும் ஓட்டு போடல, நிலங்கிறவனே தான் ஓட்டு போட்டானா? உங்களுக்கு போடுறானா? அது நிலங்கிறவனே தானே எல்லாம் தானே. அப்போ ஓட்டு போடுறான், எல்லாம் தானே ஓட்டு போடுறான். நிலங்கிறவன் தான் நிலங்கிறவன் தான். அதனால இது இனிமேலாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இதுக்கு செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லாருக்கும் பயன்படும். நிலம் இல்லாதவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பயன்படும். எனக்காக கேட்கல, நிலம் இல்லாதவங்க அத்தனை பேருக்கும் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.